welcome Indian people come here to visit Angkor Wat. கூப்பிடுறாரு நம்மள எல்லாத்தையும் வந்து அங்கர் வாட் கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம வந்தால் தானே அவர் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஓகே, கம்போடியாவுக்கு வந்தாங்கன்னா இவர்கிட்ட ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு $1 பாரு, நம்ம பேசி இது பண்ணிக்கலாம். நல்ல மனுஷன். ஒரு 10 ரூபா கொடுத்தாவே நமக்கு ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாரு அவர் கேமராவில் இருந்து. ஓகே, யுவர் நேம்? ராம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல. வணக்கம் வணக்கம் சொல்லி நம்மளை கூப்பிடுறாரு. நமஸ்தே. இதுலேயே மிகப்பெரிய கோயிலான அங்கோர் வாட் கோயிலுக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதாவது கம்போடியா நாட்டில் இருக்கோம். அந்த கோயில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது உள்ளார வந்து என்னென்ன அருமையாக இருக்குங்கிறத நம்ம அந்த கோயிலில் வந்து உள்ளார போய் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களே, உலகத்தின் மிகப்பெரிய கோவிலை 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டிய இந்த கம்போடியா நாட்டில் சியாம் ரிப் நகரில் டிக்கெட்டு வந்து $37 அமெரிக்க டாலர் கொடுத்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு குரூப் டூராக நாங்கள் ஒரு வேனில் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுத்த இடத்துல இருந்து கம்போடியா நாட்டில் இருக்கிற அந்த அங்கோர் வாட் கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் மாரி இருக்குங்கிறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள். வாங்க அங்கோர் வாட் கோயிலை பார்க்க போகலாம். அதே சமயத்தில் இந்த அங்கோர் வாட் கோயிலில் நீங்கள் வந்தால் என்ன பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு வந்து அங்கோர் வாட் கோயிலில் இருக்க ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த சேனலில் பதிவேற்றம் செய்ய உள்ளோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு. ஓங்கி வளர்ந்த மரங்கள், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டு இறுதி காலத்தில் கால்வெர்ட்டுங்கிற ஒரு ஆங்கிலேயர் வரலாற்று ஆய்வாளர் தான் இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இப்படியே இவ்வளோ மரம் இருக்குன்னா 19ஆம் நூற்றாண்டு இறுதியில், அதாவது 1850 இருக்கேன் சுமாராக, அந்த ஆண்டில் தான் இந்த கோயில் இருக்குங்கிறதே உலகுக்கு வந்து மீண்டும் தெரிஞ்சே வந்துருக்கு. அந்த அளவுக்கு தெரியல. இப்பயே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மரம்லாம் இருக்கிறப்ப அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி இப்பயும் வந்து அவ்வளோ மரங்கள் இருக்குது, பெரிய பெரிய மரங்கள். குறிப்பாக வந்து நம்ம தமிழர்களுடைய மரம் என்ன பனைமரம், அந்த பனைமரம் வந்து இந்த கோயில் உள்ளாரியே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அதிகபட்சம் இந்த கோயிலோட அந்த இதுவே மரஸ்தலம் அந்த இதே வந்து எல்லா இடத்துலையும் பனைமரத்தை வச்சுருக்காங்க. பனைமரம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க கம்போடியா நாட்டில். குறிப்பாக அங்கோர் வாட் கோயிலில் எல்லா இடத்துலையுமே கோயிலை சுற்றியும் கோயிலுக்குள்ளாரையும் அந்த பனைமரங்கள் நிறையா இருக்குது. அந்த கோயிலை தான் இப்போ பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கும். நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம், உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் எது அப்படின்னா அங்கோர் வாட் கோயில் அப்படின்னு கம்போடியா நாட்டில் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு இந்து கோயில் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நம்ம அறிஞ்சிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலோடு அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அடர்ந்த ஒரு காடு மாரி இருக்குது. இதில் சாலை வசதியோடு போட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அங்கோர் வாட் கோயிலை பார்க்க போகிறோம். கோயிலோட என்ட்ரன்ஸ் முதல் பகுதிக்கு நம்ம வர போகிறோம். கோயிலை சுற்றி அகலி இருக்குது பாருங்கள். கோவிலை சுற்றி வந்து ஃபுல்லாக அகலி. ஏன்னா எதிரி நாட்டுக்காரன் யாரும் அந்த கோவிலை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த அகலி. அந்த அகலி வந்து இன்னும் பாருங்க, 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட இந்த கோயிலில் இந்த அகலி வந்து இன்னும் இருக்குது பாருங்க. இந்த கோயிலை சுற்றி இந்த அகலி இருக்குது. இதை தாண்டி தான் யாராக இருந்தாலும் உள்ளார போக முடியும். கோயிலை சுற்றி 5 வழி இருக்குன்னு இருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி 5 வழியில் போகலாம். ஆனால் இப்போ நம்ம ஊர்லாம் கோயில் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கும். கோயில் கிழக்கு பார்த்து இருக்கும். இந்த இதில் மேற்கு பார்த்து தான் மூலவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மூலவர்லாம் இப்போ இல்லை, புத்தவர் தான் இருக்காங்க. இந்த அகலி சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த அங்கோர் வாட் கோயிலை சுற்றி வந்து இந்த அகலி இருக்குது. இது ஒரு 15 அடி ஆழங்கிறாங்க. அந்த காலத்திலலாம் முதல்ல இதெல்லாம் இருக்கும். எதிரி நாட்டு படை யாருமே உள்ளார நுழைய முடியாது. அந்த பாதுகாப்பு அரணா தான் இது வச்சுருக்காங்க. இந்த அகலி பாருங்க, பனைமரம். For the foundation of this pillar. Here the reason is why people can say Angkor Wat was a great and a massive temple that always suspend on the water. So water underneath is going straight to sand and earth, and when it makes through the water, mean it
can strengthen the power that can hold the whole building of the temple. So this is why that one of the waters here evaporate. They pump and refill, then they refill the waters here all the time. If we let it dry itself, probably மரங்களை பார்த்தீங்களா? it becomes எல்லாம் மிகப்பெரிய மரங்கள் தான். rituals that either for the வந்துட்டோம். whole. அங்கே பாருங்க, அங்கோர் வாட் கோயில் தெரியுது. Angkor Wat is the only one temple among 1,000 temples in the whole country that king was built and faced to the west. Yeah, this is the only one. So now we enter to the temple from west, and then our bus will not stay here. He will drop us here. I will please him to drop us right in front of the temple, where that easier for you guys when anyone here get lost the theme. இங்கே இருக்கு. வண்டியை போய் வாகனத்தை அங்கே நிறுத்திட்டு So we have one திரும்பி hour and வரணும். a half to see the temple. So when we get into the temple, I will ரொம்ப லாங் place you போகிறீங்களா to இங்கே? follow me, where I can show you some statues and carving, then tell you something about the இங்கே temple. வண்டி நிறுத்துறதுக்குலாம் If இங்கே you will இடம். separate, it was not easy for me. Then Okay. the most important thing that we have to do is timing. So we have to respect the time. I will let you know what time that we should be back to the bus. Okay? So before we leave the bus, we'll wait for us over there. So if anyone among us get lost, you can come to கோயிலை the சுத்தி parking by போறோம். yourself. Then find our driver. கோயிலை சுற்றி வண்டி நிறுத்துறது, கார் பார்க்கிங். And for you, you know all of the tuk-tuk here is not கோயில் வந்து இந்த சைடு இருக்கு. Then I recall one driver for you here. They charge you $6 to get to the hotel. Okay. So right over here. East side, my friend told me east side there is access. No. We will not go to east. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. அதான் அங்கோர் வாட் கோயில், உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோயில்னு அழைக்கப்படுற இந்த அங்கோர் வாட் கோயில். அது என்ட்ரன்ஸ். வண்டியெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்குள்ளார போக முடியும். இங்கே பாருங்க, இதுக்கு தானே போனால் நம்ம டிக்கெட்டை வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை பார்த்துட்டு அதில் ஒரு பின்னு போட்டு ஹோல்ட் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் தான் போக முடியும். இங்கே வர்றவங்க இந்த டிக்கெட்டு காணா போனாலும் ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா தெரிஞ்சு காணா போச்சு நடுப்புற செக்கிங் பண்ணுவாங்க அந்த நேரத்தில், அதை பார்த்துக்கலாம். இங்கே இருந்து சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க, அதான் அந்த கோயில். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்கே தான் அங்கோர் வாட் கோயிலில் இப்போ உள்ளார என்ட்ரி ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிக்கெட்டை வந்து இது பண்ணணும். டிக்கெட் செக்கிங் இந்த ஆப் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். Hello, sir. சார், Morning. செக்கிங் Okay. தேங்க்யூ. Your ticket. செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல. Vanakkam. வணக்கம் சொல்லி நம்மளை கூப்பிடுறாரு. நமஸ்தே. வாங்க. From India. கம்மிங் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. Oh, Tamil Nadu. Okay. This is from Greece. டிக்கெட் இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை என்ட்ரி $37 தான் ஒரு நாளைக்கு. இதே நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்குன்னா $72 தான் மொத்தமாக. 7 நாளும் கோயிலில் வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து பார்த்துட்டு போவாங்க. நம்ம வந்து ஒரு நாள் டிக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். $36. கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்க. இங்கே பாருங்க, இந்த வெயிலில் நிற்கலாமா, நல்ல நிற்கலாமா? இல்லை. உலக தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து கம்போடியா நாட்டில் இருக்கிற அங்கோர் வாட்ங்கிற மிகப்பெரிய கோயிலில் தான் இருக்கேன். அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பல உலகத்தில் இருக்கிற நாங்கள் சுற்றுலா போகிற இடம், அப்புறம் முக்கிய பேச்சாளர்கள், ஆன்மீகம், தமிழ் ஆர்வமான செய்தியை தான் மிகப்பெரிய கோயிலான அங்கோர் வாட் கோயிலில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அதாவது கம்போடியா நாட்டில் இருக்கோம். அந்த கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது உள்ளார வந்து என்னென்ன அருமையாக இருக்குங்கிறத நம்ம அந்த கோயிலில் வந்து உள்ளார போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுதான் அங்கோர் கோயிலோட
முன்பகுதி. கோயிலை சுற்றி வந்து யாழி, அதாவது சிங்க முகம் கொண்டது, 7 தலை பாம்பு நாகம் போல வந்து நிறைய சிலை இருக்கு. இது ஃபுல்லாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அங்கோர்வாட் கோயில் வந்து சுற்றிலும் வந்து யாழி சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ஆறு சுற்றிலும் இருக்குது. இதை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ வந்து அந்த காலத்திலலாம் வந்து இந்த கோயிலுக்கு முன்னே படை வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க. யார் என்னன்னு பார்த்துட்டு தான் உள்ளார செக் பண்ணிட்டு தான் உள்ளார விடுவாங்க. இது இந்த பாலத்து வழியாக தான் நம்ம அந்த அங்கோர்வாட் கோயிலுக்குள்ளார நுழைய முடியும். கம்போடியாவுக்கு வந்தீங்கன்னா இவர்கிட்ட ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் $1 பாரு, நம்ம பேசி இது பண்ணிக்கலாம். நல்ல மனுஷன். ஒரு 10 ரூபா கொடுத்தாவே நமக்கு ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாரு அவர் கேமராவில் இருந்து. ஓகே, யுவர் நேம்? ராம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Welcome. ஓகே, Welcome Indian people come here to visit Angkor Wat. கூப்பிட்றாரு நம்மள எல்லாத்தையும் வந்து அங்கோர்வாட் கோயிலுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம வந்தால் தானே அவர் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. சரி, வாங்க நம்ம கோயிலை பார்ப்போம். Sir,